இன்றைக்கி திங்கக்கிழமைங்க. பசங்களுக்கு லஞ்ச் பேக் கட்டி கொடுத்தது. சப்பாத்தி, டாலு, ஸ்நாக்ஸுக்கு வந்து க்ரீம் பன் வச்சு கொடுத்துட்டேங்க. முடியலங்க. நேத்தைக்கு சண்டே ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ஒரு நாள் லீவுன்னு நம்ம நினைப்போம் பசங்களுக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. அன்றைக்கி தாங்க நிறைய வேலையாக இருக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வர அவ்வளோக்கு வேலைங்க. நேற்றைக்கு 7:30 மணிக்கே படுத்து தூங்கிட்டேன். தூங்கிக்கிட்டு எழும்புனது நைட்டு 11 எழும்பிட்டு திரும்பவும் கண்டினியூவாக தூங்கிட்டேன். காலமாக தான் எழும்பி நான் வேலையை பார்த்தது. அவ்வளோக்கு ஃபுல் உடம்பு டயர்டாயிருது. காலமே எழும்பி மார்க்கெட்டுக்கு போய் பால் போட்டு கடைக்கு போயிட்டு வந்து பசங்களுக்கு டிஃபன் பண்ணி பசங்களுக்கு தனியாக துணி நினைக்க வேண்டியது நினச்சி போட்டு அப்புறமா என்ன மத்தியானம் லஞ்சு பண்ணி எல்லாம் பண்ணி முடிகிறதுக்கு முன்னாடி அப்பா போதுமாடா சாமின்னு ஆயிடுது. ஆனால் நம்ம பிஸியாக வச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பிஸியாக வைக்கக்கூடிய டைம் நமக்கு மைண்டில் எதுவும் தோணாது. இடைக்கு இந்த மாடி தோட்டத்தில் போயிட்டு அதை பார்க்கக்கூடிய டைம் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்படி தாங்க அடிக்கடி மாடி தோட்டத்தில் போயிட்டு பாருங்கள். இன்றைக்கி கிடச்ச மல்லிப்பூங்க. டெய்லி எனக்கு ஒரு கால் முழத்துக்கு மல்லிப்பூ கிடைக்கும். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் தலையில் வச்சுக்கிட்ட பூவை தான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, காமிச்சிக்கிட்டேன். என்னோடய நாள் இப்படி தாங்க போயிட்டுருக்கு. லாங் வீடியோ போட முடியல. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.